பாருங்க ஒவ்வொரு பீஸ் வைக்கும்போது வச்சுட்டு இந்த நூலுக்கு இல்லையா இந்த நூலை பிடிச்சிட்டு இங்கே பாருங்க ஒரு குத்து ஊசி உள்ளே இறக்கணும் இறக்கிட்டு படல் பண்ணணும். இப்போ தையல் பெருசாக வருதுங்க தையல். இதுக்கப்புறம் சின்னதாக வேணும்னா நம்ம இது வந்து 4 நம்பர் தையல். இது 3 நம்பர் வச்சா கொஞ்சம் சின்னதாக ஒரு தையல். இந்த லிவரை அழுத்தி பிடிச்சிட்டு டைட் பண்ணணும். இப்போ 3 நம்பர் வச்சுருக்கேன். கைடு வந்து இங்கே தூக்கலாம், காலையில் டெஸ்ட் பண்ணணும். இல்லை காலம் மூலம் கைடு இங்கே தூக்கும். இது எதுக்குங்கண்ணா சொல்கிறேன் ஓனா சரிங்க சொல்லுங்க. இந்த ஓகே ஓகே அது வீடியோ பிடிச்சிருந்தே பாருங்க. சரிங்க. இங்க பாருங்க அது அழுத்தும் போது உனக்கு பேக் போயிட்டு ரப் பிடிச்சிருக்கு. நானா வந்து அதுக்காக இப்போ நீங்கள் இந்த எதுக்குன்னு கேட்டீங்க இல்லையா, நம்ம ஒவ்வொரு குத்து சுத்தம் கையில் கையை நம்ம இப்போ நவுத்திக்கலாம் அப்படிக்கா. அதுதான் யூஸ் ஆகும். அடுத்து இன்னொன்று சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு சொன்னீங்கன்னா கைடு தூக்கத்துக்காக. தூக்கிறது மேலே தூக்கிறது இது முடிச்சு இப்போ ஓகே. இப்போ நான் திருப்பி தைக்கணும்னாக்கா டெஸ்ட் பண்ணிவிட்டு கைடு எழுச்சிக்கணும். ஓகேங்களா? இப்போ திருப்பி நம்ம போடுறோம். அவ்வளோ அதுதான் யூஸ் ஆகும். சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த பட்டன் எதுக்காகனாக்கா இந்த பட்டனு இது வந்து ஊசி மேலைகள் எங்கே ஊசி ஓட்டினாலும் ஊசியை ஃபாலோ பண்ணுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி பண்ணால் இப்படி பண்ணுங்க ஃபுல்லாக. இப்போ தெரியும் நீர் உள்ளே இருக்கு இல்லையா, இப்போ ஊசி எங்கே ஊசி மேலே நிற்கும். சரிங்களா? இந்த பட்டனுடைய வேலை என்ன தெரியுமா, ஊசி மேலே நிற்கும் இல்லையா, எனக்கு எப்போ ஊசி உள்ளதான் நிற்குனாக்கா ஒரு முறை இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டாக்கா உள்ளே நிற்கும். இந்த பட்டனோட வேலை ஊசி உள்ள கீழே மேலே. புரியுதா? பேச புரியுதாக்கா? புரியுதுங்கண்ணா. இருக்குல்லையா ஊசி இருக்கு இல்லையா, இந்த பட்டனோட வேலை மேலாம் வச்சுக்கலாம் உள்ளனா வச்சுக்கலாம். அந்த ஊசி வந்து அதுங்களா அதுதான் எனக்கு புரியல. அது மட்டும் இது உள்ள மேலனா இப்போ தைக்கும்போது உள்ள மேலே தானே போய் வருது. ஏன் அடிக்கடிக்க கட் ஆகுதுங்கண்ணா? நூல் சரியில்லைங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாக்கா எங்கே ஊசி மேலே தான் நிற்கும். குத்திட்டு வெளியே மேலே வரும்போது வெளியே நிற்கும். தச்சு நிறுத்தும்போது உள்ளே நிற்கணும். உள்ள நிற்கணும்னாக்கா உள்ள வச்சிடலாம். இல்லை மேலே மேலே வச்சு எது நல்லதுண்ணா? நம்ம சைடு தான் அது. எதுவும் ஊசி உடையாதுல இப்போ இருக்கு இல்லையா, இப்போ பீஸ் செகண்ட் இப்படி எடுத்து பண்ணா கூட பாயிண்ட் மாறும். பாயிண்ட் மாறும். புரியுதா? பாயிண்ட் மாறாம இருக்கிறது உள்ளே இருக்கணும். உள்ள வச்சிருந்தா இருக்கு இல்லையா, இப்பதான் புரியுதுங்களா? இது ஓகே. அப்ப உள்ளே இருக்கணும்னா பாயிண்ட் மாறாது. இப்போ மாறிச்சு இல்லையா, அதனால யூஸ் பண்ணலாம். உள்ளனா வச்சுக்கலாம், மேலனா வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம். இது எதுக்குன்னா ஸ்பீட் ஏற்றி ஸ்பீட் குறைக்க. இதுவா? ஆமா, இது ஸ்பீட் ஏற்றி ஸ்பீட் எவ்வளவு ஹை ஸ்பீடு காட்டுறா 3700 தான் ஃபுல் ஸ்பீடு. 3700 ஃபுல் ஸ்பீட் வந்து. ஆனால் 3700 வைக்கூடாது, 3700 தான் வைக்கணும் ஸ்பீடு. 3200 தான் வைக்கணும். குறைச்சி தான் வைக்கணும். அதிகம் வச்சா என்ன ஆகும்னா அதான் ஸ்பீட் கண்ட்ரோல் போயிடுது. 3 பெல்ட் தூக்கி அவருக்கு கொடுத்தாங்க. இந்த ஊசி ஃபுல்லாக ரவுண்டாக இருக்கும். சின்ன மிஷின் பார்த்தா பட்டியாக இருக்கும் இல்லையா, அது வேறு இது வேறு. இது ஃபுல்லாக ரவுண்டாக தான் இருக்கும். பார்த்தீங்க ஒரு சைடு ஒரு சைடு பட்டையாக இருக்கும், ஒரு சைடு அது வேறு இது வேறு. இந்த ஊசி நடுவில் ஏன்னா கட் ஆயிடுச்சுனாக்கா இந்த பல்லம் இருக்கு இல்லையா, இந்த பல்லம் வந்து ரைட் சைடு. எப்படின்னா புரியல. ரைட் சைடு இந்த பாருங்க, இந்த பல்லம் வந்து ரைட் சைடு. அதான் இருக்கணும். இது ரைட் சைடு. இந்த நீரை கோடுக்குள்ள லெஃப்ட் சைடு போடும் போது ஃபுல்லாக ஏற்றி போடணும். ஏறிப்படா ஊசி வளைஞ்சிடும். அதே நம்ம அது முட்டி இருக்கிறதுலேயே முட்டு இருக்குது, அதான் முட்டி இருக்கும்போது போட்டு கட்டாக முட்டி ஏற்றி போகணும் ஊசியும். இந்த கம்பி வேணும் கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கோங்க. அது எதுக்காக அந்த கம்பி? கை வந்து உள்ளே போய் தடுத்துக்கோசரம். கை உள்ளே போய் இடிக்கணும் இல்லையா, சேஃப்டி கார்டு பேர். ஃபுல்லாக முட்டிட்டு ஏற்றிட்டு இந்த பாருங்க ரைட் சைடு இல்லையா, இது ஒயிட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடணும். அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்க்ரூ போட்டுடணும். டைட் பண்ணணும். டைட் பண்ணலாம் ஊசி ஃபுல்லாக கைட்டு ஏற்றணும், வெளியே ஏற்றணும். ஓகே, ஓட்டை இருக்கும், ஓட்டில் பிடிச்சிக்கணுமா? அடியில் கிண்ணமோ டப்பாவோ வச்சு பிடிச்சிக்கணும். பாருங்க இதுக்குள்ள நேரம் வழி பிடிச்சிட்டு
பண்ணிட்டு அப்படியே தான் நமக்கு வெடியா. ஓஹோ சரிங்களா? கொஞ்சம் ஆள் வராங்க. ஆ, அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ டைப் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருந்தாலும் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புதால் ஊற்றும்போது க்ளீனாக பண்ணிட்டு புதால் ஊற்றிங்க. சரிங்க அவ்வளோதான். அது என்னது ஆமா